யாருமே நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பதற்கு விருப்பமே படமாட்டார்கள். யாருமே விருப்பப்பட மாட்டார்கள். ஒரு படி தாழ்த்தி வைத்து பார்க்க நினைப்பார்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நினைப்பதை நாம் முடிவு செய்யாமல் நமக்கான பாதை எது என நிர்ணயம் செய்துவிட்டு அந்த பாதையில் நடந்து கொண்டே இருந்தால் எந்த முயற்சியும் மிக பிரம்மாண்ட வளர்ச்சியாகவே இருக்கும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உனக்கு ஒரு நல்லது நடக்கும் நேரம் வந்திருக்கிறது. எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது என் பிரியமே. அதுவும் உன்னுடைய நம்பிக்கையில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. துணிச்சலோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய துணிச்சலும் நம்பிக்கையும் உன்னை நிச்சயமாக தோற்று போக விடாது. என் அன்பு பிரியமே, உன்னை பற்றி புரிய வைக்க போராடிக்கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன்னை பற்றி புரிய வைக்க போராடிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே. விமர்சிக்கப்படாத மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் ஏற்றங்களை காண்பது, வெற்றியை காண்பது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்றுதான் என் பிரியமே. உன்னோடு இருந்து கொண்டே உன்னை ஏமாற்றுபவர்கள், உன் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் எந்த மதிப்பும் கொடுக்காதவர்கள், உன்னை அவர்களின் தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்பவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் உன்னுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் உன்னை விமர்சனம் செய்பவர்கள், மற்றவர்கள் மத்தியில் எப்பொழுதுமே உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள், இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர்களை விட்டு விலகியே இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. எப்பொழுதுமே அவர்களை விட்டு விலகியே இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே புத்திசாலித்தனமான சிந்தனையோடு இரு. தேவையில்லாததை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழப்பப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, கவலைப்படுவதாலோ ஏதாவது மாறப்போகிறதா என்ன? எப்பொழுதுமே நீ செய்யும் வேலையை உண்மையாகவும் நேசித்தும் நீ செய்ய பழகினால் அந்த வேலையே உன்னை ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் என் பிரியமே. அந்த வேலையே உன்னை உயர்ந்த இடத்தில் அழகு பார்க்கும். உன்னுடைய உயர்வுக்கு நீதான் உழைக்க வேண்டும். எதை செய்தாலும் அதை உன்னுடைய முழு விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய்ய பழகு என் பிரியமே. நீ உயர்வதை அந்த ஆண்டவனை நினைத்தாலும் தடுக்கவே முடியாது. எந்த விஷயமுமே எளிதில் கிடைத்து விடாதுதான் என் பிரியமே. எளிதில் கிடைக்கவே கிடைக்காது. எளிதில் கிடைக்கும் எதுவுமே அருமையும் உனக்கு புரியவும் புரியாது. அதனுடைய அருமையும் விளங்கவும் விளங்காது. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் எது ஒன்றுமே கிடைக்கப்பெறும். பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் எதுவுமே மிக பொக்கிஷமானதாகவும் இருக்கும். எனவே என் பிரியமே, நீ எதையாவது செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் யோசிக்காமல் செய்துவிட பழகு. எதற்குமே யோசனை செய்யாதே. செய்வதற்கு முன்பு 1000 முறை யோசனை செய். ஆனால் முடிவு எடுத்துவிட்டால் ஒரு நொடி கூட தாமதிக்காதே. முடிவு எடுத்துவிட்ட பிறகும் யோசித்து கொண்டே இருந்தால், யோசனை செய்து கொண்டே இருந்தால், காரணமே இல்லாமல் செய்ய வேண்டாம், தொடர வேண்டாம், ஆரம்பிக்க வேண்டாம் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். எதையும் யோசிக்காமல் முடிவு எடுக்காதே என் பிரியமே. ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் எதையும் யோசித்து காலத்தை வீணாக்காமல் முதலில் செயலில் இறங்கிவிடு. என் அன்பு பிரியமே, நல்லவனாக மாறுவது மிக மிக கடினம். அதே போல நல்லவனாகவே வாழ்வது என்பது அதை விட கடினம். கெட்டவனாக இருப்பது மிக மிக எளிதுதான் என் பிரியமே. ஆனால் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியது எளிதானதை அல்ல, சரியானதை, மிக சரியானதை என்பதை புரிந்து கொள். சரியானது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை சாதித்து காட்டு என் பிரியமே.
அது உன்னால் நிச்சயமாக முடியும். நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம், உன்னால் எதையும் செய்ய முடியும் என்று உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ அப்படி செய்யும் செயல்தான் உன்னை வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாகவே உயரத்திற்கு அழைத்து செல்லும். ஜெயிப்பதற்கு வழி சொல்கிறவர்களிடம் பின்னால் எல்லாம் இந்த உலகம் போகவே போகாது. அவர்களுக்கு பின்னால் யாருமே போக மாட்டார்கள். ஆனால் ஜெயித்தவர்களை எல்லோருமே கண்மூடித்தனமாக பின்தொடர்வார்கள். உன்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் யாரும் பார்ப்பதில்லை என் பிரியமே, யாருமே பார்ப்பதில்லை. நீ எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறாய் என்பதை மட்டும்தான் இந்த உலகம் கூர்ந்து கவனிக்கும். அதனால் என் பிரியமே, முதலில் ஜெயித்துவிட்டு பின் பேச பழகு. அதுவரை அமைதியாகவும் மறைவாகவும் இருக்க பழகு. என் அன்பு பிரியமே, ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற கேள்வியை எப்பொழுதுமே உன் மனதிலும் கேட்கவே கேட்காதே. இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு நீயே வந்து விடாதே என் பிரியமே. இந்த எதிர்மறை எண்ணங்களோடு எந்த முடிவுகளையும் எடுக்க நினைக்காதே என் பிரியமே. எதிர்மறை எண்ணமே உன்னை கட்டுப்படுத்திவிடும். உன் வாழ்வையே அது கட்டுப்படுத்திவிடும். உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் நிறையவே இருக்கிறது, நிறையவே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நீயோ அந்த புத்தகத்தின் அட்டையை கூட புரட்டி பார்க்காமல் அடியோடு புத்தகத்தையே வெறுத்துவிட்டால் என்னதான் செய்ய முடியும் என் பிரியமே? புரட்டிப்பார், உனக்கான பக்கமும் நிறையவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு புரட்டிப்பார். பல மகிழ்ச்சியான தருணங்கள் அடுத்தடுத்த பக்கங்களில் கொட்டியும் கிடக்கலாம் என்பதை மறந்து விடாதே என் பிரியமே. அவசரப்பட்டு அனைத்தையுமே இழந்து விடாதே. இந்த அவசரம்தான் உன்னை கீழே தள்ளிவிடுகிறது என்பதையும் புரிந்து கொள். இந்த உலகில் ஒவ்வொருவரும் அவரவர்களின் சொந்த நேரப்படிதான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிரியமே. அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அவர்களுக்கு நினைத்ததை செய்கிறார்கள், சில பேர் அவர்களுக்கு பிடித்ததை செய்கிறார்கள். நீ எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். துணிச்சலோடு முடிவு எடுத்துவிடு, நம்பிக்கையோடு செயலில் இறங்கு. வெற்றிக்கான பாதை உன் கண்களுக்கு தானாகவே தெரியும். உன்னுடைய உயர்வுக்கு நீதான் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கான ஒரு நல்லது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். அது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் அன்பு பிரியமே, உனக்கு நல்லதை நடத்தாமல் நிகழ்த்தாமல் நான் ஓய மாட்டேன் என் பிரியமே. யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. நீ உனக்கான சரியான இடத்தில் இருக்கிறாய், சரியான நேரத்தில் இருக்கிறாய். சரியான நேரம் என்றோ நல்ல நேரம் என்றோ ஒன்று இல்லவே இல்லை என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ செய்யும் நேரம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கான நல்ல நேரம்தான். நீ இன்னும் தயங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு செயல்பட துவங்கு. அந்த தருணம்தான் உனக்கான நல்ல நேரம், பொக்கிஷமான நேரம். அந்த நொடிதான் உனக்கான பிரம்மாண்ட வளர்ச்சிக்கான நேரம். இப்பொழுதே செயல்பட துவங்கு. உன்னால் பெற முடியாத வெற்றிகளும், உன்னால் அடைய முடியாத இலக்குகளும், உன்னால் நிகழ்த்தவே முடியாத சாதனைகளும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்பதை மட்டும் புரிந்து கொள் என் பிரியமே. வாழ்வில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்க நினைக்காதே. எதுவுமே இல்லாத போதும் நம்பிக்கை மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும். நீ இழந்த அனைத்தையும் நிச்சயமாக மீண்டு பெற்றுவிட முடியும் என் பிரியமே. எல்லோருக்குமே வாழ்க்கை என்பது அவரவர் எதிர்பார்த்தபடி அமைந்து விடாதுதான், உறுதியாக சொல்லிவிடவும் முடியாதுதான் என் பிரியமே. ஆனால் நீ நினைத்தபடி மாற்றிவிட முடியும் தானே. எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் உன்னோடு வைத்து கொண்டாலே போதும், அது உன்னோடு இருந்து விட்டாலே போதும். அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக வெற்றிகரமாக சாதிக்க முடியும்.
வெல்ல முடியும். பிரம்மாண்ட வெற்றியை ருசிக்க முடியும். உன்னுடைய உயர்வுக்கு நீதான் காரணம். நீதான் உழைத்தே ஆக வேண்டும். உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு.
உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? கவலைப்படாதே. அனைத்து கவலைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா உனக்கு நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கையில் வீணாக ஏன் உன் மனதிற்கு போட்டு இவ்வளவு குழப்பத்தை திணித்து கொண்டிருக்கிறாய்? நல்லது நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. என்னுடைய நாமஸ்மரணத்தை எப்பொழுதும் உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. சோகம் வந்துவிட்டாலோ வேதனை வந்துவிட்டாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்வு பிரகாசமடையப் போவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தியே தீருவேன். சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமும் சுகமும் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த மனவேதனை உனக்கு? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பத்திலிருந்து மிக விரைவாக நீ வெளியே வரப்போகிறாய். இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதற்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகிறாய். உன் உயிரை நீ கரம் பற்றத்தான் போகிறாய். தீப ஒளி சாட்சியாக சொல்கிறேன் கேள். உன் போராட்ட வாழ்வு முடியப் போகிறது. உன் வாழ்விற்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. அந்த வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறை என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சமமானதுதான். ஒரே மாதிரிதான். இயற்கை எந்த ஒரு மனிதரிடமும் பேதம் பார்ப்பதே இல்லை. பாரபட்சம் பார்ப்பதே கிடையவே கிடையாது. எல்லோர் வாழ்விலும் ஏற்றமான காலம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். நடுநிலைமையான சூழ்நிலை, நடுநிலைமையான கட்டம் என்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும். அதே போல சற்று இறங்கும் காலமும் வரும். அனைத்தையுமே இழந்து வாழ்வே போய்விடும் காலமும் வரத்தான் செய்யும். தனக்கு என்ன கிடைக்கிறதோ, எந்த காலத்தில் நாம் வாழ்கிறோமோ அனைத்தையும் நமக்கானதாகவே அப்பா அனுப்பியிருக்கிறார். நமக்கானதாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான மனநிலையை அனைவரும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஏற்றமான காலம் இருக்கும் சமயத்தில் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்கிறாயோ, அதே போல இரக்கமான காலமாகும் சமயத்திலும் அதை சந்தோஷமாக நமக்காகவே இது நடக்கிறது, நமக்காகவே இது வந்திருக்கிறது என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏற்றமென்ன இரக்கமென்ன எல்லாம் சரிசமமாகத்தான் இருக்கும். அதே போல உயர்வான காலமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இழக்கும் காலமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மை மீறி நடக்காது. சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது. அவருடைய கண் பார்வையில்தான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கெடுதலாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, எல்லாம் அப்பாவின் ஆசிர்வாதத்தால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே வாழ்வு ஸ்வர்க்கம்தான். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு நல்ல குறி கூறுவதற்காகவே வந்திருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவொன்று தானாகவே திறக்கும், உனக்காகவே திறக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். இது உனக்கான தெய்வ வாக்கு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற நீ பல மடங்கு புண்ணியம் செய்திருக்கிறாய். இன்னும் பல மடங்கு புண்ணியம் உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான ஒன்று உன்னிடமே வர உள்ளது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வானத்தில் நிலவு வந்தால் அதை தூரத்திலிருந்து எப்படி ரசிப்போமோ அதே போல உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளையும் சற்று தொலைவிலிருந்து ரசிக்க கற்றுக்கொள். அப்படி நீ வாழ பழகிக்கொண்டால் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும், சில வழிகள் நீ அனுபவிக்காமல் வாழலாம். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் புரிய வைத்துக்கொண்டே இருக்க முடியாது. அனைத்தையுமே அவரவர்களுக்கு புரிந்து கொள் என்று திணிக்கவும் முடியாது. அவர்கள் நினைத்தால் மட்டுமே எதையுமே புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொண்டு வாழவும் முடியும். அனைவரிடமும் உன்னை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் கூறுவதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அவர்களிடம் போய் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவதை விட்டுவிட்டு அமைதி என்ற ஒரு ஆயுதத்தை மட்டுமே அவர்களிடம் பயன்படுத்த கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கவே இருக்காது. மௌனத்தை மட்டுமே அவர்களுக்கு பரிசாக கொடு. அவர்கள் புரிய வைக்க காலம் அவர்களுக்கு தக்க பதிலை கொடுக்கும். அனைத்தையுமே அவர்களுக்கு புரிய வைக்கும். இந்த சாயி காலத்தோடு சேர்ந்திருந்து உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு நல்ல பதிலை நான் அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை.
ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னைப் போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது.